பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். கோடநாடு கொலை வழக்கு விசாரணை. இன்டர்போல் போலீசார் கொண்டு விசாரணை நடைபெற்று வருவதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தகவல். கோடநாடு கொலை வழக்கில் தொடர்புடைய கனகராஜின் செல்போன் 7 எண்ணில் துவங்கும் வெளிநாட்டு செல்போனில் இருந்து 5 முறை அழைப்பு வந்ததால் இன்டர்போல் போலீசாரை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருவதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தனர். கோடநாடு பகுதியில் ஜெயலலிதா மற்றும் சசிகலாவுக்கு சொந்தமான தேயிலை எஸ்டேட் மற்றும் பங்களா உள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நள்ளிரவு 11 பேர் கொண்ட கொள்ளை கும்பல் இந்த எஸ்டேட்டிற்குள் நுழைந்தது. உள்ளே சென்ற அந்த கும்பல் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலாளி ஓம் பகதூரை கொலை செய்தது. பின்னர் பங்களாவிற்குள் சென்று ஜெயலலிதா மற்றும் சசிகலா தங்கும் அறைகளில் இருந்து பல்வேறு பொருட்களை கொள்ளையடித்து சென்றது. இது தொடர்பாக சோலூர் மட்டம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் கொள்ளை கும்பலுக்கு தலைமை வகித்த சேலம் ஆத்தூர் பகுதியைச் சேர்ந்த கனகராஜ் சாலை விபத்தில் உயிரிழந்தார். மேலும் இந்த கொலை மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்ட சயான், வாளையார், மனோஜ் உட்பட்ட கேரளாவை சேர்ந்த 10 பேர் கைது செய்யப்பட்டனர். 5 ஆண்டுகளாக இவ்வழக்கு உதகையில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இந்நிலையில் இவ்வழக்கு மீண்டும் முதலில் இருந்து துவங்கி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குற்றவாளிகள் சயான், ஜம்சீர் அலி, ஜித்தன் ஜாய், தீபு உட்பட்ட அனைவரிடமும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் சாலை விபத்தில் உயிரிழந்த கனகராஜின் சகோதரர் தனபால், கனகராஜின் மனைவி மைத்துனர், கோடநாடு எஸ்டேட் மேலாளர் நடராஜன், சசிகலா, முன்னாள் எம்எல்ஏ ஆறுகுட்டி உட்பட இதுவரை 167 பேரிடம் தனிப்படை போலீசார் மீண்டும் விசாரணை மேற்கொண்டனர். அரசு தரப்பில் வக்கீல் ஷாஜகான், கனகராஜ் ஆகியோர் ஆஜராகினர். சிபிசிஐடி கூடுதல் எஸ்பி முருகவேல் தலைமையில் போலீசார் ஆஜராகினர். விசாரணை மேற்கொண்ட நீதிபதி அப்துல் காதர் இவ்வழக்கின் விசாரணையை அடுத்த மாதம் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த வழக்கில் 10வது குற்றம் சாட்டப்பட்ட நிதின் ஜாய் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவிலே அவர் நீதிமன்றத்துக்கு வர இயலாமை குறித்து சில காரணங்களை சொல்லியிருக்கிறார். நீதிமன்றத்திற்கு அவருடைய வருகை அவசியம் என்பது குறித்து பதில் மனு அரசு தரப்பிலே தாக்கல் செய்வதாக எடுத்து சொல்லப்பட்டது. மேலும் மாண்பு நீதிபதி அவர்கள் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்டுள்ள சம்பவ இடத்தை பார்வையிட வேண்டும் என்று கைதிகள் தரப்பிலே தாக்கல் செய்யப்பட்ட மனு சம்பந்தமாக விரிவான அறிக்கை ஒன்று அரசு தரப்பிலே தாக்கல் செய்யப்பட்டது குறித்து கேள்வி எழுப்பினார். அது சமயம் புலன் விசாரணையிலே நடந்து கொண்டிருந்த பொழுது கைதிகள் தரப்பிலே அந்த இடத்திற்கு வருவது முறையானது அல்ல என்பது குறித்து சட்ட விளக்கம் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது. இன்றைக்கு கொடநாடு கொலை வழக்கில் ஜிதின் ஜாய், அதாவது 10வது குற்றவாளியான ஜிதின் ஜாய் அவர்களுக்கு அவருடைய நீதிமன்ற நேர்நேற்றலிலிருந்து அவருக்கு விலக்களிக்க கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. சிஆர்பிசி 205ஆம் பிரிவின் கீழ் அந்த மனு எண்ணிடப்பட வேண்டும் என்று எங்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அரசு தரப்பில் அதற்கான பதிலுரையை ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்காக சொல்கிறார்கள். அத்தோடு சேர்த்து நாங்கள் முன்பே நீதிமன்றம் அந்த கொடநாடு பங்களா குற்ற நிகழ்விடத்தை பார்வையிட வேண்டும் என்று சொல்லி தாக்கல் செய்திருந்த மனுவினை கோப்பிற்கு எடுத்து எங்களுக்கு அதில் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம். அந்த மனுவினை இந்த மேலதிக விசாரணை நடந்து முடியும் வரை கிடப்பில் வைத்து பின்னர் அதன் மீது தீர்ப்பு அளிக்கப்படும் என்று மாண்புமிகு நீதிபதி அவர்கள் தெரிவித்தார்கள்.